நவம்பர் 22. இன்றைய புனிதர் புனித செசிலியா, 3ஆம் நூற்றாண்டு. இவர் ரோமில் உள்ள ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். தனது கன்னிமையைச் சிறுவயதிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த இவரை இவரது பெற்றோர் இவரது அனுமதி இல்லாமலேயே வலேரியான் என்பவருக்கு மணமுடித்து கொடுத்தனர். திருமணத்தின் பொழுது மற்ற எல்லாருக்கும் மேள தாள முழக்கங்கள் கேட்க, இவர் மட்டும் தன்னுடைய இதயத்தில் ஆண்டவருக்கென பாடல் பாடிக்கொண்டிருந்தார். திருமணத்திற்கு பிறகு இவரது கணவர் இவரை நெருங்கி வந்தபோது இவர் அவரிடம், நான் என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்றும் என்னோடு எப்பொழுதும் ஒரு வானதூதர் இருக்கிறார் என்றும் அவர் திருமுழுக்கு பெற்ற ஒருவருடைய கண்களுக்கு மட்டுமே தெரிவார் என்றும் சொன்னார். உடனே இவரது கணவர் வலேரியான் திருத்தந்தை முதலாம் அர்பன் என்பவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்து இவரை பார்த்தபொழுது இவர் சொன்னது போன்றே இவரோடு ஒரு வானதூதர் இருக்க கண்டு வியப்பில் ஆழ்ந்தார். பின்னர் வலேரியான் தன் சகோதரர் திபர்த்துஸ் என்பவரிடம் இச்செய்தியை சொன்னபோது அவரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார். இந்த நிகழ்வுக்கு பிறகு வலேரியானும் திபர்த்துஸும் கிறிஸ்துவுக்காக தங்களின் இன்னுயிரை துறந்தவர்களை நல்லடக்கம் செய்தனர். இச்செய்தி எப்படியோ ரோம ஆளுநருக்கு தெரியவர அவர் இவர்கள் இருவரையும் ரோம் கடவுளை வழிபட சொன்னார். அதற்கு இவர்கள் இருவரும் மறுப்பு தெரிவித்ததால் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து செசிலியாவும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கும் செய்தி ரோம ஆளுநருக்கு தெரிய வந்தது. அவர் இவரை ரோம கடவுளை வழிபடச் சொன்ன பொழுது மறுப்பு தெரிவித்ததால் இவரது கழுத்தில் வாளால் 3 முறை வெட்டினார். இவருக்கு எதுவுமே நடக்கவில்லை. மாறாக 3 நாள்கள் இவர் உயிரோடு இருந்து அங்கு வந்தவர்களுக்கு கடவுளின் வார்த்தையை அறிவித்து 400க்கும் மேற்பட்டவர்களை கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார். 3 நாளுக்கு பிறகு இவர் கொல்லப்பட்டார். 1599ஆம் ஆண்டு இவரது கல்லறை திறக்கப்பட்டபோது இவரது உடல் அழியாது இருந்தது கண்டு எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்தனர். இவர் தனது திருமணத்தின் பொழுது தனது இதயத்தில் கடவுளுக்கென பாடல் பாடியதால் இவர் திருவழிபாட்டு இசைக்கும் இசை கலைஞர்களும் பாதுகாவலராக இருக்கிறார். சிந்தனை: ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். திருப்பாடல் 98 ஒரு முறை பாடுவது இருமுறை இறைவனிடம் வேண்டுவதற்குச் சமம். புனித அகுஸ்தின், துன்பங்களையும் சோதனைகளையும் பொறுமையோடு தாங்கி அவற்றை அன்பினால் வெல்வதே கிறிஸ்தவருக்குரிய அருள்நிலையாகும். திருத்தந்தை பிரான்சிஸ்.